அட்டாக் பாயிண்ட் எடுத்தா மும்பை 12 பேர் ஆல் அவுட் எடுத்து +1. தெலுங்கு யோதாஸ் ஆரம்பத்தில் அட்டாக் மோட்ல இறங்கிட்டாங்க. டிஃபென்ஸ் மோட்ல மும்பை கில்லாடிஸால இறங்க முடியுமா இங்க? இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கும். தீரஜ் மகேஷ் மற்றும் ரிஷிகேஷ் அங்கே ராகுல் மண்டல் அவுட் எடுத்திருக்காரா ஸ்கை டைவ், அதன் மூலமா அக்கவுண்ட் திரும்பவும் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ். மாறி மாறி கொடுத்தாங்க. பிரதீக் வைக்கரை தேடி பிடிச்சு இந்த முறை ராகுல் மண்டல் மறுபடியும் ஒரு ஸ்கை டைவ். இன்னும் 50 வினாடிகள் தாக்கு பிடிச்சார்னா ஒரு ட்ரீம் ரன் சம்பாதிக்கலாம். ஆனால் அது நிகழவில்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா முதல் முறை இவ்வளவு நேரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க முடியல. அந்த முதல் பேட்ச்ல டக்குன்னு எழுந்துகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பேட்ச்ல வரக்கூடிய 3 பேரையும். பட் இந்த முறை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இந்த மாதிரி கால் கோயம்புத்தூர் பகுதியில் சொல்லுவாங்க மகிண்டு விழுதுன்னு, அந்த மாதிரி நடக்கும். அது நடந்திருக்கு. எந்த பிளேயருமே ஒரு இன்ஜுரி காரணமாக வெளியேறும்போது ஒரு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு காட்சி தான். பட் ஆக்சுவல் கவலை இன்னொரு கவலையும் இருக்கு இங்க மும்பை கில்லாடிஸுக்கு. எழுந்துகிட்டே இருக்காங்க அவங்களுடைய ஒரு வீரர்களை. ஒருத்தர் மட்டுமே இங்க பாக்கி கடைசியாக இங்க ஒரு ஸ்கை டைவ் அது கிளைம் பண்ணிருக்காரு ஆதித்ய கன்புலே. ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சாரு. முடிஞ்சு நீங்க பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவுட் எல்லாம் கொடுத்தாச்சு. தயவு செய்து உங்களுடைய அடுத்த பேட்சை இறக்குறீங்கன்னா நம்ம விளையாட்டு தொடரலாம்ன்றது ஒரே ஒரு சைகையில காட்டி முடிச்சிட்டார். இன்னமும் ட்ரீம் ரன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி அனிகேத் போட்டு எங்க சாமர்த்தியமா ஒரு வேலை பண்ணாரு. 3 நிமிடம் 6 வினாடிகள் இருக்கு. ரிவ்யூ எடுக்க வேண்டாம், எடுத்து நீங்க அவுட் ஆக வேண்டாம். விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹன் இன்ஃபேக்ட் ரொம்ப அழகா பிரஷர் எல்லாம் தன்மையில எடுத்துக்கிட்டு ஓடி இருக்காரு. ஆனா இந்த முறை அவுட் ஆனதே இல்ல. ராகுல் மண்டலோட கிளைம் டிஸ்அலவுட். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாரு. தொட்டு பாருங்கிறாரு. அண்ட் இப்போ ரிவ்யூ எடுப்பாரா இல்ல? அங்க ஒரு போல்ட் கேப்டன் விழித்திருக்காரு பிரதீக் வைக்கர். ரெண்டு பேரும் இன்னும் வீழ்த்த முடியல. 7 நொடிகள். இவனும் சக்தியும் சேர்ந்தா மட்டும் இல்ல, சிவனும் சாகரும் சேர்ந்தாலும் மாசுதான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த இருவர் அவுட் ஆகாம இருந்தாங்களா இல்ல ஒரு ஸ்கை டைவ். அங்க கரெக்டான தருணத்துல சாகர் போட்டார் அவுட் ஆயிருக்காரு. அந்த கடைசி நொடியில ஒரே ஒரு நொடி நீங்க தாக்கு பிடிச்சிருந்தாலும் ஆல் அவுட்டை தவிர்த்திருக்கலாம். பட் பண்ண முடியல.